எங்க ஆரம்பம் பாருங்க. Waking up early in the morning is the first habit of discipline. I already in the previous class I told in the 1985 in the age of 25 I wake up at morning 5 o'clock. இப்போ இந்த செல்லன் எடுத்து பார்த்தீங்கன்னா 4:45 இருக்கும், அடுத்து 5 இருக்கும், 5:15 இருக்கும், 3 வச்சிருக்கேன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் 25 வயசுல போட்டது. ஒபாமா சொல்லி பாத்தீங்க, அவரோட வரலாறு போய் பாருங்க. 4 மணிக்கு எங்க அம்மா வந்து எழுப்பி விட்டாங்க படிக்கிற காலத்துல. காஃபி போட்டுட்டு விரட்டி விட்டுருவாங்க, கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் என்னமோ இன்னைய வரைக்கும் நான் 4 மணிக்கு எழுந்துச்சுங்க. அதனால நான் வந்து ஒரு அமெரிக்காவோட பிரசிடண்ட் வரைக்கும் நல்லா வர முடிஞ்சது. கலைஞர் 4 மணிக்கு எழுந்து 4:05 காலக்கடனை முடிச்சு 5 மணிக்கு எல்லா பேப்பரும் எடுத்து எல்லா மினிஸ்டர் எழுப்பிடுவார். அவருக்கு மினிஸ்டர் இருப்பா 5 மணிக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபோன் பண்ணால் எடுத்து தொலைச்சுவார். சாதாரண நினச்சிக்காதீங்க, மினிஸ்டர் இருக்கிறவருக்கு 5 மணிக்கு முன்னாடியே அந்த பத்திரிகைக்கு வந்துருக்கு, அங்கே போய் இல்லையா பிரச்சனை சால்வ் பண்ணி மக்கள் விழிச்சதுக்குள்ள அது முடியாம பாரு. அவன் அங்கே போய் நிற்கணும். இட் இஸ் நாட் ஏசி பார். ஸோ அந்த மாதிரி நீ காலையில் எழுந்துருச்சுன்னா நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த பிரெயின் எப்பவுமே டைனமிக்காக இருக்குன்னா அதுக்கு உணவு வந்து ஆக்சிஜன் தான். பாடி இயங்கிட்டே இருக்குன்னாக்கா அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட். பட் உள்ள டைனமிக்காக இருக்குன்னா அது பிரெயின் இயக்கணும். பிரெயின் தேவை ஒன்லி ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது? காற்றுல இருந்து கிடைக்கும். அந்த காற்று எங்கேருந்து கிடைக்குது? நுரையீரல இருந்து கிடைக்குது. அப்ப நல்லா நீ இன்ஹேல் பண்ணணும். நீ உட்கார்ந்துக்கிறதே தவறான முறை. வகுப்புல சொல்லுவாங்க நேராக உட்காரு, நேராக உட்காருப்பாங்க. ஒரு 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 டியூப் இப்படி வளைஞ்சிருந்ததுன்னா காற்று வேகமாக போமா. நீ எப்படி உட்காந்துருக்க? எல்லாம் கூணமுது படுவது இப்படி உட்காந்துருக்க. அப்ப என்ன ஆகுது? இங்க மூக்கு வழியே போறது வந்து காற்று குறைச்சுதான் போகும். அப்ப சிட் எரெக்ட், நிமிர்ந்து உட்காரு பார்ப்போம். நேரா உட்காரு. எல்லாம் முதல்ல இருக்காங்கிறாங்கல்ல, நேரா உட்காரும் போது காற்று நிறைய உள்ள போகும். நல்லா அப்பப்போ சுவாசிச்சுட்டு. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாட் எல்லாம் ஃபில்லப் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கண்டென்ட் 10 to 14 கிலோ மனிதனுக்கு இருக்கணும். இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு எல்லா உறுப்புகளுக்கும் அது போகாது. ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் போகலன்னு அர்த்தம். ஆக்சிஜன் போகலன்னு அர்த்தம். அப்ப ஹீமோகுளோபின் வேணும் அப்படின்னாக்க நிறைய அது உள்ள உணவுகளை சாப்பிட்டவே போதும். இதெல்லாமே நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் சிறந்த கல்வியாளர் ஆகிறதுக்கும் அறிவாளி இருக்கிறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், காசு எதுவுமே கிடையாது. அப்போ ஒண்ணு வந்து wake up early in the morning, then daily ablution. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு 5:30க்குள்ள உடல் சுத்தமாயிடும். உடலை கழுவு, 5:30க்குள்ள கழுவு. இப்போ வயசானவங்களுக்கு என்ன சொல்றேன்? ஒரு 1/2 டம்ளர் வாம் வாட்டர் எடுத்துக்கோ, ஒரு 1/2 லெமன், ஒரு 1/2 கட் பண்ணி ஒரு லெமன்ல ஒரு பாதி புளிஞ்சிட்டு சாப்பிடு. ஒரு 1/4 மணி நேரத்தில் உனக்கு உடல் சுத்தமானு சொல்றான் வயசானவங்க. உனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ காலையில் 5லேருந்து 5:30க்குள்ள உடல் சுத்தம் ஆயிடுச்சுனாவே ஹார்மோன் செக்ரியேஷன் நல்லா இருக்கும். நீ வயிற்று உட்காந்து இந்த வகுப்புல இருக்காரு எடா போட்டு அறுத்துட்டு இருக்காங்க, எப்படா கிளாஸுக்கு நம்ம பாத்ரூம் போகணும். அந்த கரெக்டாக தான். உடல் வலி இருக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது. அப்ப அந்த உடல் உபாதையிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் நாம் காலை 5லேருந்து 6 எழுந்திருச்சு சரியான பயிற்சிகளை செய்து உடலை சுத்தப்படுத்தினால் உள்ளம் சுத்தமாகும். நீ எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை சர்வ சாதாரணமாக செய்ய முடியும். That is called daily ablution. Then have a schedule for the day's work. That means இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் எந்தெந்த நேரத்தில் செய்யணும். இப்போ நான் காலைல 3 ரவுண்ட் வாக்கிங் போகிறேன். தஞ்சாவூர்ல இந்த சத்யா ஸ்டேடியம்னு ஒன்று. அங்கே போய் பார்த்தீங்கன்னா யார் இருக்காப்புல? யாராவது இந்த பொலிஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை போட்டுக்கிட்டு ஓடுறது, முடியாடுறது, லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து ஓல்டுலேருந்து அவங்கெல்லாம் ஒரு சைடு கிரவுண்டில் வாலிபாலை தட்டிகிட்டு இருக்கு, பேஸ்கெட் பாலை தட்டிகிட்டு இருக்கு, ஜிம்மு, குத்துச்சண்டை, அத்தனை. அதை போய் அங்கே பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. நம்மளை அறியாத ஒரு வெறி. நாமளும் இந்த உடம்பை ஃபிட்னஸ் அப்படி இருக்க ஒரு 3 மாதம் முழங்கால் நடக்க முடியல, சில போட்டு ஜாஸ்தி இல்லை குதிக்குதுங்க. அப்போ பார்க்க எனக்கு என்ன அந்த முழங்கால தான் பார்க்குறேன். இவ்வளோ ஜாலியாக மேலே மேலே குதிக்குது, நம்ம நடக்கும்போது இந்த கால் வலிக்குது. அப்போ யூ ஹேவ் டு மேக் எ குட் என்வைரன்மெண்ட். நீ பார்க்கக்கூடிய காட்சிகள் உன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள காட்சிகளை பாரு. இப்போ குப்பையை பார்த்து நான் என்ன பண்ணுறது? என்னால் ஒரு நாளாவது
அந்த காலில் போகலைன்னா எனக்கு என்னமோ அந்த நாள் ஏதோ இழந்தது மாதிரி இருக்கும் இங்கே இருக்கும்போது, ஜாபில் இருக்கும்போது. அப்போ அங்கே போயிட்டு ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வரும்பொழுது சிந்தனைகள், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னை பற்றி, செகண்ட் ரவுண்ட் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொசைட்டியும் பற்றி, 3வது ரவுண்டு நிறுவனத்தை பற்றி. இன்னைக்கு வரும்பொழுதே நான் அட்மிஷன் டைரக்டர் இருக்கேன்னா அட்மிஷனில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, நேற்று என்ன அப்படின்னு போனோம், யார் வந்து என்ன கற்றுவான், என்னென்ன சொல்லுவான், அதெல்லாம் என்ன பண்ணி பண்ணணும். ஏன்னா எது நடந்தாலும் உடனே அட்மிஷன் டைரக்டர் இருப்பாங்க. அடுத்து இங்கே ஒரு 11 டிபார்ட்மெண்ட்டை ஹெட், டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே வாத்தியார் பிரச்சனை பண்ணாலும் ஐயம்பேட்டிலுக்கு ஒரு பொண்ணு சுவாதியா எங்கள் பிசிஏ வந்திருக்க அன்னைக்கு யாரு நீ தானே, அது சொல்ல விட்டாங்க. 7 மணிக்கு அடிக்கிறார் அப்பா, 7:06 7 மணிக்கு. என்ன சார் நான் என் பொண்ணு சேர்ந்துருக்கேன், இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கேன், இன்னைக்கு எல்லாம் நடந்திருக்கேன், என்ன சார் இருந்தாரு. நான் கோச்சிக்க முடியாது. நான் முறையாக லிஸ்ட்டு கொடுத்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து எல்லாரும் வாட்ஸ்அப்பில் போடுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் எடுப்படலைன்னா நீங்கள் எழுதுன தப்பாக இருக்குது, இவங்க அடித்தது தப்பாக இருக்குது, அது கொடுத்து எறாரு பண்ணு கேளுங்கலாம் சொல்லியிருக்கேன். அப்படின்னு 2-3 மிஸ் ஆயிருக்கு. நான் கோச்சிக்கல, அப்படியே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே உங்கள் நம்பருக்கு பஸ் டைம் என்னென்னலாம் எப்போதாங்கிறதெல்லாம் போட்டு அப்படிதானே சொல்லிட்டு உடனே அந்த ஹெச்ஓடிக்கு ஒன்று அப்புறம் அவர் அடிச்சது கொடுத்துருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணதாக நடந்தது எங்கேயோ தடவை. நான் பொறுப்பேற்று நான் பேசிட்டு அவங்க வாட்ஸ்அப் வந்து அந்த டைம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஹெச்ஓடிக்கு இந்த பொண்ணுக்கு இது மாதிரி இந்த அட்ரஸ்ல கேட்டாங்கன்னு சொல்ல பிறகு அவர் மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம யார்கிட்டையும் திட்டு வாங்க மாட்டோம். நம்மளே சரி, சாரி ஃபார்